வணக்கம். 2026ஆம் ஆண்டு கடகராசிக்கு எப்படி இருக்கும்? புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன் பொருந்தும். சவால்களை கடந்து சாதிக்கும் ஒரு வெற்றிகரமான ஆண்டாக அமையப் போகிறது. குறிப்பாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்த அஷ்டமச்சனியின் தாக்கம் விலகி 9ஆம் இடத்திற்கு சனி நகர்வது உங்களுக்கு பெரிய மன நிம்மதியையும் அதிர்ஷ்டத்தையும் தரப்போகக்கூடிய ஆண்டாக அமைகிறது. கடகராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஒரு புத்துயிர் பெறும் ஆண்டாக அமையும். கடந்த 2 ஆண்டுகளாக நீங்கள் அனுபவித்த மன உளைச்சல், பணத்தட்டுப்பாடு மற்றும் தேவையற்ற அவமானங்கள் இனி மறையும். தடைப்பட்டு கிடந்த காரியங்கள் இனி கச்சிதமாக நடக்கக்கூடிய ஆண்டாக அமையும். குறிப்பாக இந்த ஆண்டில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் விலகி 9ஆம் இடத்திற்கு செல்வது, பாக்கியச்சனியாக வருவது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும். ஒரு மிகப்பெரிய நிம்மதியையும் தரும். மேலும் ஜூன் மாதம் நிகழவிருக்கும் குரு பயிற்சியால் குரு பகவான் உங்கள் ராசியிலேயே ஜென்ம குருவாக அமர்ந்து உச்சம் பெறுகிறார். இது உங்கள் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் உயர்த்தும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட தடைகளை அனைத்தும் பணியாக விலகி வெற்றிகள் கதிர்வீசும் ஆண்டாக இது அமையும். வருமானம் ஆதாரங்கள் பெருகும். நிலுவையில் இருந்த தொகைகள் வசூலாகும். புதிய சொத்துக்கள் வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற சுப செலவுகள் உண்டாகும். வங்கி சேமிப்புகள் உயரக்கூடிய காலகட்டமாக அமையும். தங்கம் அல்லது நீண்டகால சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு செய்யும் முதலீடுகள் பெரும் லாபத்தை தரக்கூடியதாக அமையும். உங்கள் ராசிநாதன் சந்திரன் என்பதால் அடிக்கடி மனம் மாறுதல் மனநிலை இருக்கும். இனி ஒரு நிலைப்பாட்டிற்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். புதிய தெளிவும் துணிச்சலும் உங்கள் செயல்களில் வெளிப்படும். பொருளாதாரம் மற்றும் நிதிநிலைகளை பொறுத்தவரையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அஷ்டமச்சனி விலகுவதால் தேவையற்ற மருத்துவ செலவுகளும் நஷ்டங்களும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் குறையும். வருமானம் பல மடங்கு உயர வாய்ப்புள்ளது. குறிப்பாக ஆண்டின் நடுப்பகுதியில் பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். புதிய சொத்துக்கள் வாங்குவது, வீடு கட்டுவது அல்லது தொடங்குவது போன்ற சுப செலவுகள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும். சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக அமையப் போகிறது. தொழில் மற்றும் உத்தியோகம்னு பார்க்குறப்போ, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் மற்றும் வேலைப்பளு முற்றிலுமாக குறையும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது இடமாற்றம் இந்த ஆண்டு தடையின்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் உங்கள் மதிப்பு உயரும். சுயதொழில் செய்பவர்கள் புதிய முதலீடுகளை செய்து தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய காலகட்டமாக அமையும். குறிப்பாக உணவு, திரவப் பொருட்கள், மருத்துவம் மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு அமோகமான லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். தொழிலில் புதிய உத்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீர்கள். புதிய கிளைகளை தொடங்கக்கூடிய எண்ணம் நிறைவேறும். குறிப்பாக திரவப்பொருள், உணவுத்துறை மற்றும் கல்வி சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். குடும்பம் மற்றும் உறவு வகைகளில் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நீங்கி அமைதி நிலவக்கூடிய காலகட்டமாக அமையும். தம்பதியினரிடையே ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பிரிந்த உறவினர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த திருமண காரியங்கள் சுலபமாக முடியக்கூடியதாக அமையும். பிள்ளைகளால் பெருமை சேரும். அவர்களின் கல்வி மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து பூர்வீக சொத்து ரீதியான ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கடகராசினருக்கு இதுவரை மீண்டு வர முடியாமல் இருந்த நோய்களிலிருந்து மீண்டு வருவீர்கள். நீண்ட காலமாக குணமடையாத நோய்கள் கூட முறையான சிகிச்சையினால் சரியாகக்கூடிய காலகட்டமாக அமையும். மனதில் இருந்த பயமும் பதற்றமும் நீங்கி அமைதி உண்டாகும். இருந்தாலும் செரிமான கோளாறுகள் அல்லது வாயு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் இருக்க சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வது அவசியம். நீர்நிலைகளுக்கு செல்லும் போது மட்டும் சற்று மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடகராசினருக்கான வெற்றிக்கான ஆலோசனைன்னு பார்க்குறப்போ, நிதானம். வெற்றியின் உச்சியில் இருக்கும் பொழுது தலைக்கணம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஜூன் மாதத்திற்கு பிறகு எந்த முடிவையும் தீர ஆலோசித்து எடுங்கள். அது உங்களுக்கு பெரும் வெற்றியை தரும். பரிகாரம்னு பார்க்குறப்போ, திங்கட்கிழமை சிவன் கோயில்களுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுவது மன அமைதியை தரும். வியாழக்கிழமை குரு பகவானுக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்வது குருவின் அருளை பெற்றுத்தரும். இயன்ற போது முதியவர்கள் இல்லங்களுக்கு அல்லது உணவு இல்லாத அவர்களுக்கு முடிந்ததை செய்யுங்கள். சுருக்கமாக சொன்னால் 2026ஆம் ஆண்டு கடகராசினருக்கு துன்பங்கள் மறைந்து தொட்டதெல்லாம் துலங்கும் அதிர்ஷ்ட ஆண்டாக அமையப் போகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.